அப்ப சங்கத்துல இருக்கிறவனாடா நீங்க அப்படின்னு சொல்லி அந்த டிரைவரை மாத்துக்கட்டுல அடிச்சு ஓனரே நேரடியா ஓனர் ஆபீஸ்ல டேட் முதல் கொண்டு இது பிரச்சனை வரும்போது டேட் முதல் கொண்டு அவங்க சிசிடிவி கேமராவில தான் நம்ம டிரைவருக்கு ஃபுல்லா நின்னதேவா. அந்த நேரத்துக்கான ஃபுட்டேஜ் மட்டும் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அப்ப நீங்களே தெரிஞ்சுங்க. அந்த நேரத்துக்கான ஃபுட்டேஜ் எடுத்து கொடுத்தா தெரிஞ்சிடும். டிரைவரை ஒரு ஓனரு 2 பொம்பளை பிள்ளைகளை முன்னாடி நிக்க வச்சுக்கிட்டு ஒரு ஓனரு டிரைவர் அடிச்சிருக்காப்ல. சங்கத்துல இருக்கிற டிரைவரா நீங்க அப்படின்னு அந்த டிரைவரோட செல்லு தரல. இந்த மாதிரி ஏகப்பட்ட டிரைவர்களை அடிக்கிறதுக்குன்னே தியேட்டர் தனியா வச்சிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் நடக்குது நண்பர்களே. பெரிய நிறுவனம் 900 வண்டி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நிறுவனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக நாம களத்துல இறங்கணும். அந்த நிறுவனம் யாரோடதுன்னு பார்த்தோம், ஒரு நபரினுடைய பினாமி. இது ரைட்டு, ஓகே, இருக்கட்டும். இந்த நிறுவனம் எதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் ஆர்ட்ல பண்ணியிருக்காங்க. பார்ட்னர்ஷிப் அப்படின்றது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்டகரி. அதாவது இப்ப நான் மட்டும் ஒரு பேர்ல பதிவு பண்ணேன் அப்படின்னா நான் வரவு செலவு கணக்கு பூரா தெளிவா காட்டணும். இதே இது பார்ட்னர்ஷிப்ல வச்சா முழு வரவு செலவு கணக்கு காட்ட தேவையில்லை. ஏகப்பட்ட விஷயங்கள் அதுல மறைக்க முடியும். அந்த கேட்டகரியில இவங்க பண்ணியிருக்காங்க. அதுல யார் பார்ட்னர்ஷிப்பா இருக்காங்கன்னா 3 பேர் இந்த ராய் ரோயின்னு வர்ற மாதிரி ஒரு 3 பேரை கொடுத்து அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்த மாசம் இவங்களுடைய ரெனிவல் டேட்டு 31/3/2025 இவங்க ரெனிவல் பண்ண வேண்டிய டேட்டு. இவங்களுடைய முழு ஜாதகமும் நாம எடுத்துட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் இந்த 5 வருஷத்துல எத்தனை டிரைவர்களுடைய பணத்தை எடுத்து தனியா ஒரு கம்பெனியில வேலை செய்யற பிள்ளை கோடி கணக்குல வீடு எடுத்துனா எப்படின்னு பாத்துங்க. அப்ப 80 டிரைவருடைய பணம் அவங்க கிட்ட இருக்கு. அப்ப 80 டிரைவருடைய உழைப்பு ரத்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்கான். இத்தனை பேரினுடைய உழைப்பு ரத்தத்துல வீடு கட்டி அவங்க சொகுசா இருக்காங்க. அப்ப இந்த நிறுவனத்துக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஓட்டுநராகிய நாம முதல்ல போகலாமா? சொல்லுங்க பாப்பா. வண்டியில இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கான மரியாதை. வண்டியை விட்டு நீங்க இறங்கிட்டு படிக்காசு கேட்டு போறவங்க உங்க போனே எடுக்க மாட்டாங்க. டீசல் போடுறதுக்கே போன் எடுக்க மாட்டாங்க. 2 நாளா பெட்ரோல் பங்குல நிக்க வைக்கிறாங்க. அந்த பெட்ரோல் பங்குல நின்று டீசல் களவாடிட்டு போனதுக்கு டிரைவர் தான் இப்ப வரைக்கும் தண்டை கட்டிட்டு இருக்காப்ல. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கேதர் பண்ணியிருக்கோம். எல்எம்ஆர் நிறுவனம், நாமக்கலை சேர்ந்த எல்எம்ஆர் நிறுவனம், எல்எம்ஆர் டிரான்ஸ்போர்ட், டேங்கர் வண்டி, எத்தனாயில் ஓட்டுற வண்டி. அந்த வண்டிக்கு எந்த ஒரு ஓட்டுநரும் போக வேண்டாம். அதாவது உங்களுக்கு இலவசமாக நாங்க ஃபயர் அண்ட் டாஸ் போட்டு தரோம்னு சொல்லி கூப்பிடுவாங்க. போக வேண்டாம். அந்த நிறுவனம் டிரைவர்களினுடைய ரத்தத்தை சுரண்டி குடிக்கக்கூடியது. டிரைவரையே ரூம்புக்குள்ள வச்சு பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி ஓனரு பந்தாவுக்கு அடிக்கக்கூடியது நிறைய வருது. ஒரு பொறுப்புல இருக்கிறதுனால என்னால முழுசா வார்த்தைகளை விட முடியல. சரிங்களா? எந்த ஒரு ஓட்டுநரும் எல்எம்ஆர் நிறுவனத்துல போய் வண்டி மாத்தாதீங்க. நீங்களே உங்களை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். ஒரு விபத்தாகி 4 நாளா காலில் ரத்தம் வந்து கிடந்த ஒரு மனுஷனுக்கு கூட ஆஸ்பத்திரிக்கு போன்னு சொல்றதுக்கு ஒரு போனை எடுக்கல. அடிபட்ட ஒரு டிரைவருக்கு ஒரு போலீஸ்காரங்களும் கூட்டிட்டு போறாங்கன்னா அப்ப அந்த டிரைவர் எந்த நிலைமையில அந்த இடத்துல கிடந்திருப்பாப்ல யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட நிறுவனம் நீங்க வெளிமண் சொல்ல மறந்துட்டேன். இன்னொரு டிரைவர் அங்க இருக்க ஓடுறாப்புல, எல்லமர்ல ஓடுறாப்புல, ஒரு பார்டர்ல வந்து ஒரு 1.5 டன் அதிகமா எத்தனை போயிருக்கு. பார்டர்ல வண்டி மாத்திக்கிச்சு. 1.5 டன் மாட்டினா என்ன செய்யணும்? பேசி எடுத்து விடணும். 16 நாள் அந்த டிரைவர் அந்த பார்டர்லயே கிடக்காப்புல, சாப்பாடு கூட காசு போடல. இப்பதான் இந்த விஷயம் வருது. 16 நாள் யோசிச்சு பாருங்க. இப்படியே ஒரு மாசம் முழு, அதாவது ஏங்க என்னங்க அப்படின்னு கேட்டா உனக்கு மாச சம்பளம் தானே, வேலையை போற. அப்ப சாப்பாடுன்ற ஒண்ணு வேணாமா? 16 நாள் ஒரே இடத்துல உட்கார்ந்துடலாமா? ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நண்பர்களே. எல்லாத்தையும் தெளிவா சொல்லணும்னு எனக்கு எண்ணம் தான். ஆனா ஒரே வீடியோக்கள்ல வேணாம், சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அடுத்தடுத்த வேலைகள் நாங்க தொடர்றோம். எப்படி நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எந்த ஒரு ஓனரா தப்பு பண்ணால் அவங்க போட்டோவோட வீடியோ போடுவோம்.
போட்டு முடிச்சுட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை எங்கெங்க எடுக்கணுமோ அந்த வேலைகளையும் நாம பார்க்க போறோம். அடுத்து இந்த வேலை தான் பார்க்க போறோம். ஓட்டுநர் நண்பர்கள் யாரும் எல்எம்ஆர் டிரான்ஸ்போர்ட்ல போய் வண்டி எக்காரணத்தை கொண்டு மாத்தாதீங்க. உங்களுடைய உழைப்ப, உங்களுடைய ஊதியத்தை இழந்துட்டு அழுதுட்டு வராதீங்க. இத நண்பர்கள் அனைவருக்குமே இந்த தெளிவா தெரியப்படுத்திக்கிறேன். இதுவரைக்கும் எந்த ஒரு வீடியோவையும் நான் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்கல. இந்த ஒரு வீடியோவை மட்டும் ஷேர் பண்ணுங்க. அந்த நிறுவனத்துக்கு சட்ட ரீதியான ஒரு விஷயத்தை நாம காட்டுவோம். ஓட்டுநர் இல்லாம அந்த வண்டி பூரா நிக்கட்டும். அப்ப தெரிய ஓட்டுநர்னா யாருன்னு. ஓட்டுநருக்கு இவ்வளவு தூரம் அடிக்கிற அளவுக்கு இருக்கிற, அடிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு இடமும் தனியா ஆளுகளும் வச்சிருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு நாம யாருன்னு காட்டுவோம். எல்எம்ஆர் டிரான்ஸ்போர்ட்ல யாரும் போய் வண்டி மாத்த வேண்டாம். நன்றி நண்பர்களே.